அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த பவர்ஃபுல் தர்கா சீரிஸில் நெல்லூரில் ஒரு அழகான தர்கா இருக்குது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு போகிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த தர்கா இன்னும் அந்த எனர்ஜி இன்னும் என்னோட இதில் அப்படியே இருக்குது. அந்த தர்காவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுன்னு தான் இந்த பதிவே இருக்குது. இந்த தர்கா வந்து சென்னையிலேருந்து 173 கிலோமீட்டரும், நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்குது. இது வெங்கடாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பை ரோட்ல நெல்லூர்லேருந்து 19 கிலோமீட்டர்ஸில் இது இருக்குது. நீங்க அழகா நெல்லூர் இறங்கி அங்கேருந்தும் போலாம். இது என்ன அந்த தர்காவோட ஸ்பெஷல்னா, இந்த தர்காவோட பேர் வந்து ஹஸ்ரத் சையத் கரீமுல்லா ஷா காத்ரி. இவர வந்து காலிஷா, பீர் மஸ்தான், வாலி பாபான்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாவே நெல்லூர்ல இறங்கி தர்காவுக்கு போணும்னாலே ஆட்டோக்காரன் எடுத்துட்டு போய் இந்த இதில விட்டுருவாங்க. இது வந்து ரஹமதாபாத்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல்னா, இந்த சந்தனக்கூடு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமாவாசையில வந்து தங்குறாங்க. இங்க வந்து உடலும், மனமும் தூய்மைப்படுத்துவதற்கு, நோய்கள் சரியாவதற்கு இங்க நெறைய பேர் வராங்க. ஏ.ஆர். ரகுமான் கூட இந்த தர்காக்கு வந்து முக்கிய வழிபாடு நாட்கள்ல வந்து போறதா சொல்றாங்க. இங்க வந்து நெறைய பேர் இரவு தங்கிட்டு அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேட்கறதுக்கு இதெல்லாம் உண்மையான்ற நம்புற அளவுக்கான இது உண்டு. ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மரம் மாரி இருக்கு. வேப்ப மரம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து வந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கூட சில நேரங்கள்ல அது நடந்திருக்கு. அத நான் நேர்லயும் பார்த்துருக்கேன். இந்த தியானமும், ஆன்மீக லைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அதில லைன்ல பயணம் செய்றவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு எனர்ஜி அ ஸ்தலமா இது இருக்கும். இது வந்து அவங்களுக்கு லைஃப்லயே இது ஒரு மைல்கல்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது மாறத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அந்த எனர்ஜியும் எல்லாருமே இது பண்ணலாம். இது வந்து ஒரு பக்கம் சாரார்ன்ற மாரி இல்லாம எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாலேருந்துலாம் இந்த சந்தனக்கூடு விழாக்கள்லயும் சரி, அமாவாசை தினங்கள்லயும் வந்து அந்த அங்க குடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்களா இருக்கட்டும், அந்த தண்ணீர் வந்து ரொம்ப ஃபாத்தியா ஓதி குடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவரு வந்து மாடு மேய்க்கக்கூடிய குடும்பத்திலருந்து, அங்க அந்த அவருடைய காலத்தில மாடு மேய்க்கக்கூடிய அ இடத்துல, அவரு இளைப்பாறிய கல் இன்னும் இருக்கு. அங்கேயும் போய் நெறைய பேர் வழிபாடு பண்றாங்க. அதனால இந்த இடம் வந்து ஒரு ஒரு சிறப்பான இடமா இருக்கும். நெறைய பேர்களுக்கு வந்து பிணி தீர்க்கறதுக்கு ஒரு இதுவும், மனம் சம்மந்தப்பட்ட இதுவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கும் இது பெரிதும் உதவும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறையாவது இந்த இடத்த தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து ஒரு சிறப்பான ஸ்தலமா உங்களுக்கு அமையும்னு நான் நம்புறேன். நம்ப பார்க்குற இந்த பவர்ஃபுல் தர்கால இத நான் பகிரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டேன். ஏன்னா, ஒரு சிறப்பான இடம் இது. நல்ல வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.